ஒரு மனுஷன் எந்த இடத்துல ஒதுக்கப்படுகிறானோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் வாருங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சொப்பனத்தில் பேசுறாரு. ஒரு இடத்தை கூட்டு போய் அபிஷேகம் பண்ணுகிறார். வானத்திலிருந்து பனியை போல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. அந்த அபிஷேகம் பெற்ற உடனே எனக்கு அந்த சொப்பனத்தில் ஒரு ஞாபகம் வருது. மம்ரேயின் சமபூமியிலே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானான்னு சொல்லி வசனம் இருக்கும். ஆபிரகாமுக்கு தரிசனமான உடனே ஆபிரகாம் தேவனிடத்துல வேண்டுவார், நீங்க இங்க இருங்க, நான் விருந்து செய்து வருகிற வரைக்கும் இங்க இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஆபிரகாமுக்காக அமர்ந்திருப்பார். ஆபிரகாம் நல்ல இளங்கன்றை அடித்து ஆண்டவருக்கு விருந்து வைப்பார். இந்த சம்பவம் தான் சொப்பனத்தில் எனக்கு ஞாபகம் வருது. உடனே ஆண்டவருக்காக ஏதாவது கொண்டு வரணுமே சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஒரு பாக்ஸில் கொண்டு வர, அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துல ஆண்டவர் இல்லை, அவர் கடந்து போயிட்டார். அப்புறம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷனில் எங்கள் அண்ணன் மைனி எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க தான் இருக்கிறாங்க சொப்பனத்தில். அவன்கிட்ட கேட்குறேன், மைனி ஆண்டவர் வந்தாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் வந்தாங்க, இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோலாம் எடுக்கீங்களா, ஃபோட்டோவில் ஆண்டவர் நின்னாங்களா அப்படி கேட்டேன். ஃபோட்டோவில் ஆண்டவர் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஏன் ஃபோட்டோவில் நிற்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாங்கன்னா, நோவாவிட்ட பேழையை செய்ய சொல்லுவார், அப்படிதானே? பேழையை செய்ய சொல்லும் பொழுது நீங்க பேழைக்குள்ள என்ன நீங்க வணங்கணும்னா என்ன பார்த்து அப்படி வரைஞ்சிரு நோவா, ஏன்னா ஒரு கல்லை பார்த்து செதுக்கி என்ன மாதிரியே செதுக்கி உள்ள வச்சு வணங்கிற நோவான்னு சொல்லியிருக்கலாம், அப்படிதானே? இல்லைன்னா மோசைட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், 40 நாள் சீனாய் மலையில 10 கட்டளைகளை வாங்க போறாரு. 10 கட்டளைகளை வாங்க போகும் பொழுது மோசே, நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும், மோசே தான் தேவனை முகமுகமா பார்த்த மனுஷன், நீ இந்த கட்டளைகளை வாங்காத, என்ன பார்த்து அப்படி வரைஞ்சிரு மோசே, இல்லைன்னா ஒரு கல்லை எடுத்து அப்படி செதுக்கிற மோசே சொல்லிட்டு மோசைட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஏன் ஆண்டவர் சொல்லலைன்னா, நோவாட்டையும் ஏன் ஆண்டவர் சொல்லலாம், அவ்வளவு பெரிய பேழையை செய்ய சேர்ந்த நோவாவுக்கு ஆண்டவரை பார்த்து அப்படியே வரைகிறது ஈஸி, அப்படிதானே? ஒருவேளை நோவாவும் மோசையும் ஆண்டவரை பார்த்து அப்படி வரைஞ்சிருந்தாலோ, ஒரு சிலையையோ மரத்திலேயோ ஆண்டவரை பார்த்து அப்படி செஞ்சிருந்தாலோ, நோவாவுக்கு அடுத்து வருகிற ஜெனரேஷன் ஆண்டவருக்கு கண்ணு அழிஞ்சிரு சொல்லி கண்ணு வரைவான், ஆண்டவருக்கு கை அழிஞ்சிரு சொல்லிட்டு கையை வரைவான், இல்லைன்னா கையை செஞ்சு ஒட்டுவான். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், அவரை மாற்றவே முடியாது. அதுல இருந்த ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கடவுளை மனுஷனால உருவாக்கவே முடியாது, மனுஷனை தான் கடவுள் உருவாக்கியிருக்கார். அந்த கடவுள் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை சொல்லும் பொழுதே கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் போட்டோல நிக்க மாட்டேன் சொன்னாரு. அதனாலதான் தரிசனத்தில் அவருடைய முகத்தை பார்க்க முடியல. முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் இப்படிதான் இருந்தார் நான் வரைஞ்சிட்டேன்னு வைங்களேன், என் பிள்ளைங்க எனக்கு அடுத்து வர்ற சந்ததிகள் எல்லாம் ஆண்டவருடைய கண் அழிஞ்சிட்டு கை அழிஞ்சிட்டு கால் அழிஞ்சிட்டு இவனா செய்ய ஆரம்பிச்சிருவான். கடவுளை மனுஷனால் உருவாக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னுடைய பெயர் கணேசன். என்னுடைய அப்பா சுத்தமல்லியிலிருந்து திருச்செந்தூருக்கு நடைபயணமா அந்த கோயிலுக்கு என்ன கூட்டு போய் வழிபடுகிற ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தில் இருந்ததுனால விக்கிரகங்களை கையினால் செய்யப்பட்ட கடவுளை வணங்கக்கூடாது என்று ஆண்டவரே தரிசனமாகி பேசினார். அவருக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அந்த சம்பவம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் வீட்டு வாசல்ல இருக்கிற என்ன தெரியுமா அதுல கிருபை, சொப்பனத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்தனோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. சொப்பனத்துல யாரெல்லாம் விசுவாசியா பார்த்தனோ அவர்களை எல்லாரையும் ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். மூத்த அண்ணன் ரட்சிக்கப்படல. இந்த சொப்பனம் சொன்ன உடனே அவனுடைய இருதயம் தொடப்பட்டு, சொப்பனத்தில் அவரும் இருந்தார் அந்த ஃபங்க்ஷன் வீட்டில், தொடப்பட்டப்ப இயேசுதான் மையான தேவன் ஏற்றுக்கொண்டாங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஊழியம் செய்யாத எங்களை ஊழியம் செய்ய வைத்தார். அல்லேலூயா. எங்க அண்ணன்
இங்கே ஆராதனை நடத்துவாங்களே எங்கள் அண்ணன், அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாரு. எங்கள் அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணன் ஆண்டவரை பார்த்தையா அப்படி கேட்குறேன். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் போனார், அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நடு ரோட்டில் அந்த இடத்துல உட்காந்து அழுகிறேன். இனி அவருடைய வருகையில் அல்லவோ கர்த்தரை பார்க்க முடியும்னு அந்த இடத்துல அழுது புலம்புகிறேன். ரகசிய வருகையில் அல்லவோ இனி ஆண்டவரை பார்க்க முடியும் அழுகிறேன். அதுல வந்து ஒரு சத்தியம் புரிய ஆரம்பிச்சது. ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறதற்கு அத்தாட்சியாய் 2 பிள்ளைகளை ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறதற்கு அத்தாட்சியாய் ஒன்றுமே இல்லாத எனக்கு சபைகளையும் ஊழியங்களையும் கொடுத்த ஆண்டவர் இருக்கிறதற்கு அத்தாட்சியாய் ஒரு நாள் ஆண்டவர் மேகங்களின் மேலே வரப்போகிறார்.